இங்க பார், உன்னை உருகி லவ் பண்றேன், உனக்காக கேர் பண்றேன், உனக்காக இந்த உலகத்தையே திருப்பிடுவேன் அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. நான் இவ்வளோதான், நான் இப்படிதான். நான் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாதனால உன் மேல லவ் இல்லைன்னு ஆயிராது. அதுக்கு சந்தேகப்படாத. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல். அதில் சண்டை, சந்தேகம், கோபம், வெறுப்பு, தனிமை இது எல்லாமே இருக்கும். ஒருத்தவங்கள விட்டு வாழ்றதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் அவங்க கூட வாழ்றதுக்கு ஒரே ஒரு காரணம் இருந்தால் கூட போதும். அவங்கள விட்டுறக்கூடாது, இறுக்கமாக பிடிச்சிக்கணும். ஏண்டா நான் இவ்வளோ பண்ணுறேனே, என் மேலே உனக்கு கோவமே வராதா? வராது. ஏன்? ஏன்னா எங்கள் அம்மாகிட்டேருந்து கிடைக்காத அன்பு எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட அதுவும் டபுளாக கிடைக்குது. அப்படிங்கும்போது எப்படி எனக்கு கோவம் வரும்? உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ என்னை ஃப்ரெண்டாக பார்க்கும்போது நான் உன்னை லவராக பார்க்குறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே ஃப்ரெண்டை லவ்வோட பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. டக்குன்னு உங்ககிட்ட வந்து சொல்லிடலான்லாம் தோணும், ஆனால் மொத்தமாக போயிட்டானா என்ன பண்ணுறது? அதனால தான் சொல்லலை. ஆனால் இப்போ சொல்ல போகிற அந்த 3 வார்த்தை ஐ லவ் யூ டக்குன்னு சொல்லு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூ. சபரீஷ், சபரீஷ் இங்க வா ஒரு நிமிஷம். எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன். இப்படி நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், ஒண்ணுமே பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏய் சாரிடி, எங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கியா? எனக்கு நாய் பாச தெரியாது, தெரிஞ்சிருந்தா அப்பவே வந்திருப்பேன். ஏய் உடம்பெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் அமுத்தி விடுறியா? என்ன அமுத்து? ஏய் நல்லா ஃபோர்ஸ் அமுத்துடி. உனக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன். வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஸோ நான் இவங்களை கூட்டிட்டு வந்த இடம் தான் ஆஷ்லி சலூன் அண்ட் ஸ்பா. இவங்க கிட்ட கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம போன உடனே வெல்கம் பண்ணி வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. அதோட வெட் கிளாத் கொடுத்து நம்ம ஹேண்டு ஃபேஸ் எல்லாம் வைப் பண்றதுக்காக அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தடா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அங்க ஒரு ஸ்பெஷலான கப்பிள் மசாஜ் எடுக்க தான் போயிருந்தோம். எங்க பாடி டயர்னஸ்க்கு அங்க கொடுக்குற மசாஜ் ஒவ்வொன்றுமே ரொம்ப சூப்பர்பா ரிலாக்ஸிங்கா இருந்தது. இங்க மசாஜ் பண்றவங்க எல்லாருமே நார்த் ஈஸ்ட்ல இருந்து மினிமம் 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் இருக்காங்க. இவங்க கிட்ட வார்ம் கேண்டில் மசாஜ், பேம்பு ஃபியூஷன் மசாஜ் அண்ட் ஹாட் ஸ்டோன் மசாஜ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசாஜஸ் இருக்கு. தாய்லயும் இருக்கு, வெஸ்டர்ன்லயும் இருக்கு அண்ட் ஆல்சோ ஆயுர்வேதிக் மசாஜஸும் இருக்கு. டேய் இத பாரு, செம்மையா இருக்குல்ல? ஏய் செம சூப்பரா இருக்குடி. யாரு இவ? யாரு இவளா? உனக்கு ட்ரெஸ்ஸை பார்க்க தான் கொடுத்தேன், பொண்ணவா பார்க்க கொடுத்தேன். யாரு இவன்ற? நாங்காலி பேபி லாங் டிரைவ் வந்திருக்கோம், அதுவும் ஈசிஆர் சைடு பீச். செம்ம கிளைமேட். இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒரு கட்டிங் அடிச்சா சூப்பரா இருக்குன்னு தோணுது. அம்மு, கஷ்டம் எப்பயுமே கூட இருக்கும், சந்தோஷம் அப்பப்ப வந்து போகும். இது எப்படிடா இங்கிலீஷ்ல சொல்றது? My wife is always with me, but her sister come and go sometime. நிலக்கரையை அழிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது. புரட்டி போட்டு அடிக்காம ஆமை ஓடு உடையாது. எனக்கு ஒரு பிரெட் ஆம்லெட், ஒரு ஓரியோ மில்க் ஷேக். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு டீ. டீயா? சாப்பிட இவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கு, அப்புறம் ஏன்டா எப்ப பார்த்தாலும் டீய கட்டிட்டு அழுவுற? அப்படி என்னதான் இருக்கு அந்த டீல? என்ன இருக்கா? நீ காலையில எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ணுவ? பல்லு விளக்குவேன். நான் டீ குடிப்பேன். தலை வலிச்சா என்ன பண்ணுவ? தைலம் போடுவேன். நான் டீ குடிப்பேன். சரி அதெல்லாம் விடு. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும்னா என்ன பண்ணுவ? வாட்ஸ்அப்ல சாட் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? டீ கடைக்கு போவேன். கரெக்டா? கரெக்ட். டிப்ரெஷன், திங்கிங், மழை காலம், வெயில் காலம், அவுட்டிங், டேட்டிங், மீட்டிங், சேட்டிங் எல்லா இடத்துலயும் நீ இருப்பியான்னு தெரியாது. பட் டீ என் கூட இருக்கு. அண்ணா எனக்கும் ஒரு டீ போடு, லைட்டா டீ போடு, டீ போடு.
சத்யா, ஒரே ஆபீஸ் டென்ஷனா இருக்கு, ஒரு டீ போட்டு தரையா? காலையில இருந்து இதோட 7வது டீ கேக்குறேன். டீ டோட்டலன்னு உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு குடியான கல்யாணம் பண்ணிருந்தா கூட கட்டிங்க போட்டு அழகா படுத்திருப்பான். ஏங்க, ஐ லவ் யூங்க. டேய் புரிஞ்சுக்கோடா, நான் உன்னை விட பெரிய பொண்ணுடா. அப்போ சச்சின் டெண்டுல்கர்ல என்ன சொல்லுவீங்களா? டேய் அவர் 100 செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு, நீ என்ன பண்ணிருக்க? நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க, 100 சச்சின் நான் உருவாக்கி காட்டுறேன். ஓகேவா? நான் எத்தனை தடவை உன்கிட்ட சண்டை போட்டு பிளாக் பண்ணாலும் என் மேல உனக்கு கோவமே இல்லையா? சண்டை போடாம இருக்கிறது ட்ரூ லவ் கிடையாது. எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் விட்டுட்டு போகாம இருக்கிறது தான் ட்ரூ லவ். நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன். ஐ லவ் யூ. லவ் யூ டு. சத்யா, என்னடா நாளைக்கு எனக்கு பர்த்டே. அதுக்கு அட்வான்ஸ் விஷ் ஸ்டேட்டஸ் போடு. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்கப்பா திருட்டு போயண்டா நீ. இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அந்த ரைட் எடுத்தா வந்துரும். ஓகே. ஏய், என்னடி எந்த வருஷத்துல இல்லாத விட இந்த வருஷம் இவ்வளவு வெயிலா இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோட்லாம் 45 டிகிரி முடி போயிட்டு இருக்காமா ஹீட். எப்பா, இந்த வெயிலெல்லாம் வெளியே போனோம் டேன் ஆகி கருச்சட்டி மாதிரி கருத்துருவோம். அவ்வளவுதான். ஆமா, நீ மட்டும் எப்படி இவ்வளவு பிரைட்டா இருக்க? அதுக்கு தான் நான் லக்ஷ்மி கிருஷ்ணாவோட சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன். அது ஆல்ரெடி ஒரு டப்பா காலி ஆயிடுச்சு, இன்னொன்னு வாங்கணும். அப்ப உனக்கும் சேர்ந்து வாங்கி தரேன், வா போலாம். இந்த சம்மர்ல நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான சன்ஸ்கிரீன் வாங்க வந்த இடம் தான் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல். இந்த சன்ஸ்கிரீன் ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம 2 மினிட்ஸ்ல ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிரும். போட்ட ஃபீலே இருக்காது. இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணா ஒயிட் காஸ்டாவோ கிரீஸியாவோ இருக்காது. அது மட்டும் இல்லாம ஸ்கின்ல ஸ்மூத்தா அப்ளை ஆயிரும். நம்ம சன்ஸ்கிரீன் போட்டதுக்கு அப்புறம் 1 or 2 மினிட்ஸ்ல கூட வெளியே போகலாம். இதுல SPF 50 இருக்கனால நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்ல. அது மட்டும் இல்லாம இதுல க்ளோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிருக்கனால. இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்னா ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்திருக்கோம். நம்ம ஆறுக்குட்டியோட ஃபர்ஸ்ட் விசிட். எனக்கு ஃபர்ஸ்ட் விசிட் தான். இங்க பாருங்க ஸ்ட்ராபெரி செமையா இருக்குல்ல? ஸ்ட்ராபெரி பெண்ணே, ஐஸ்கிரீம் கொண்டு ஸ்ட்ராபெரி கண்ணே, விண்வெளி பெண்ணே. சொல்றி. என்ன பண்ணிட்டு இருக்க? என் போன்ல ஃபுல்லா உன் போட்டோவா இருந்துச்சுல. ஓ, அதெல்லாம் பாத்துட்டு இருக்கியா? இல்ல போன்ல ஸ்பேஸ் இல்ல, அதான் அந்த கர்மத்தெல்லாம் டெலீட் பண்ணிருக்கேன். பஞ்சு முட்டாய் சீல கட்டி. ஹலோ ஹலோ, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன், இன்னைக்கு சொல்ல போறேன். சொல்லுடா. அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலு, அதை எப்படி சொல்றதுனே தெரியல. என்ன ஃபீல்? இதே வெளியே வேற யாராச்சும் பொண்ணுங்கிட்ட பேசும்போது யோசிச்சு பேசுறேன். அதே உங்ககிட்ட பேசும்போது கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சரி, என்ன விஷயத்துக்கு வா. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீ எப்படி நினைச்சுப்பேன்னு தெரியல. ஏய், அதெல்லாம் நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன்டா, நீ சொல்லு. ஓகே, சொல்லிட்டா. எனக்கு உங்ககிட்ட பேசுறப்போ ஒரு ஆம்பளை ஃபீல் வருதுடி. இந்தா டீ. தேங்க்யூ. டீ என்னடி இவ்வளவு கேவலமா இருக்கு? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எருமையை கல்யாணம் பண்ணிருக்கலாம். சொந்தத்துல கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்காதான். என்னது? அப்ப என்ன எருமைன்னு சொல்றியா? அத நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. ஏய், சத்யா, சத்யா ஒரு நிமிஷம் பேசணும். சத்யா ஒரு நிமிஷம். நமக்கு கொடுக்குற முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளாவே விலகிடணும். இல்லைனா நமக்கு தான் மரியாதை இருக்காது. எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேல் நீ எல்லாம் நான் விட்டு போவேனா. நானே அவ கைய விட்டு தாம் போயாச்சு, கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சு. காதல் என்பது வீண் பேச்சு, மனம் ஒன்னாலே புண்ணா போச்சு. வந்துட்டீங்களா? சரி உட்காருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன். மறுபடியுமா? நான் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன்ல. ஐயோ, நான் பார்க்க மறந்துட்டேம்மா. சரி பரவாயில்ல, நாளையில இருந்து நான் சமைக்கவும் மறந்துடுறேன். அப்ப நான் வீட்டுக்கு வரதையும் மறந்துடுறேன். ஓ, பண்ணிதான் பாருங்களேன். ஏய் அம்மோ, எங்க இருக்க? நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, நான் சொல்றத கேளு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப் பிளான் பண்றாங்க. நிறுத்துங்க, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அது வெயிட் பண்ணாதா? பண்ணாது. நான் ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த இன்டரப்ஷனும் இருக்க கூடாது.
ஏய் என்னடி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்னோட அதான் உனக்கு ரொம்ப முக்கியமா? ஆமா, இப்போ எனக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எப்பயும் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதில்ல. ஆல்சோ இது நியூ அண்ட் பெஸ்ட் எவர் ஃபார்ம்ல வந்திருக்கு. சோ போன பிம்பிள்ஸ் திருப்ப வராது. இது பிம்பிள்ஸை கிளியர் பண்ணி பிரிவென்ட் பண்ணதுல கிளினிக்கலி ப்ரூவன் ஆயிருக்கு. இதுல நீம் லீவ்ஸ் மட்டும் இல்ல, 5 parts ஆஃப் நீம் பிளான்ட்ஸ் எல்லாம் மேட் ஆயிருக்கு. ஆமா நல்லா இருக்கு. இத நான் கவனிக்கவே இல்ல. உங்ககிட்ட யார் கேட்டது? சரி இப்ப சொல்லுங்க. அந்த ட்ரிப் பத்தியா? அதை மறந்துருங்க. நம்ம ஒரு ஃபேமிலி ட்ரிப் போலாம். நீங்க தான் மறக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. பேபி, இந்த மனுஷங்கள எங்க இருந்து வந்தாங்க? மனுஷங்கள்லாம் ஆதாமியாவால இருந்து வந்தாங்க. அப்படியா? ஆனா மனுஷங்கள குரங்குல இருந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் கரெக்ட் தான். எங்க குடும்பம்லாம் ஆதாமியாவால இருந்து வந்துச்சு. உங்க குடும்பம்லாம் குரங்குல இருந்து தான் வந்துச்சு. எங்க அம்மாக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு யாரு? அப்படின்னா வாய் திறந்து சொல்லு. நான் தான். எல்லாம் தெரிஞ்ச நீயே ஏன்டி இப்படி பண்ற? உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்லை. ஹலோ ஹலோ, குட் மார்னிங், லவ் யூ. குட் மார்னிங். அடுத்து சொல்லுடா, சொல்லு. என்ன ஆய் வருது, போயிட்டு வந்துட்டுமா? உன்கிட்ட போய் லவ் யூ டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பாரு. என்ன செருப்பால் அடிக்கணும்.